பெரும்பாலும் பேசாத 2 இன்சிடென்ட் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு ஜக்வர் அலியோடைய அந்த மணல் கொள்ளை கேஸ் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு யுவராஜ் கோகுல்ராஜ் அந்த ஒரு ஆணவ கொலை கேஸ். இது 2மே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். இதை எடுத்து இது வந்து சீன்ஸா நம்ம வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எப்படி வந்து இது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அமைஞ்சுது? டு பி ஆனஸ்ட் வந்து இப்ப இந்த 2 கேஸ் இருக்குல்ல, இந்த 2 கேஸுமே இந்த கேஸ நான் எடுத்துட்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக வச்சதோ, இதை நான் இது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணதோ கிடையாது. இப்ப இந்த 4th எபிசோடு இல்ல இந்த 8 எபிசோடு ஒரு ஆர்க் பண்றேன்னா, ஒரு படமா பண்ற மாதிரி பண்றேன்னா, அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பேங்கரோட முடிக்கிறோமா, அது வரைக்கும் தான் இன்னைக்கு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கதையை நான் எப்படி எடுத்துட்டு போறேன்னு எனக்கே தெரியாது. அப்படிதான் அது வந்து நிகழும். இப்போ இந்த மணல் கொள்ளை சார்ந்த இந்த கேஸ் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலி அந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, வாவர்னு இதுல ஒரு கேரக்டர் இருக்கும். வாவரோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஸ்வேதா, டாக்டர் ஸ்வேதான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சோ எனக்கு ஆக்சுவலி தேவைப்பட்டது இந்த வாவரும் ஸ்வேதாவும் மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்றதுக்கு எதுக்கு போய் மீட் பண்ணலாம், சரி ஏதோ ஒரு ரிப்போர்ட் வாங்குறாங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சுட்டேன் ஒரு வாரம். அப்ப அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னும் போது ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட். அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் யாரோடது அப்படின்னா, இது மாதிரி மணல் கொள்ளைக்கு எதிராக ஒருத்தர் போற நேரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சாச்சு. அந்த மீட்டிங்காக வச்சது அது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த அந்த ட்ராக் வந்து இன்னும் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படுது. அப்ப கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினது ஜகபர் அலியோட நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுல ஜகபர் அலியோடது சமீபத்துல வந்து பெருசாக பேசப்படாத ஒரு விஷயமா அது இருந்தது. ஸோ அதை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து அதை ஃபிக்ஷனேட் பண்ணி அதை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இந்த கதைக்குள்ள ஃபிக்ஷனேட் பண்ண முடியுமோ அதை பண்ணி எடுத்துட்டு வந்ததுதான் இதுவும். அதே மாதிரி ஆணவ படுகொலை அப்படிங்கிற அந்த விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்ததும் ஒரு வக்கீல் கேரக்டரு, அந்த கேரக்டரும் ஹீரோவும் ஒரு ஜேர்னி போகணும். ஒரு விசாகப்பட்டினத்துக்கு ஒரு கேஸ்ல ஒரு ஜேர்னி போகணும். அப்போ இந்த கேரக்டர் அந்த ஜேர்னிக்குள்ள போறதுக்கு ஒரு கம்பல்ஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவ எடுத்து நடத்தின ஏதோ ஒரு சூமோட்டோ கேஸ் வந்து அதுல ஏதோ சில ஆட்கள் வந்து ஜாதி சங்க ஆட்கள் வந்து கலாட்டா பண்ணி அவளை அடிச்சு துரத்துனாங்க. அதனால அவளுக்கு இடம் இல்லை, அதனால இவன் கூட டிராவல் பண்றாங்கிறதுக்காக தான் அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ட்ராக் திரும்ப பில்ட் ஆகும்போது அப்ப அந்த ஆணவ படுகொலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுன்னு நான் வைக்கல. அது ஒரு யுவராஜ் கோகுல்ராஜ்ங்கிறதோ ஒரு இளவரசன் திவ்யா விஷயம்ன்றது மாதிரின்னு இல்லாம ஆணவ படுகொலைகள் எவ்வளவோ நம்மளை சுத்தி நடந்திருக்கு இல்லையா. சோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலிருந்தும் விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிக்ஷன் ஆக்கி அதை உள்ள கொண்டு வந்து அது மாதிரி பண்ணதுதான்.